ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தங்கிலீஷ்வாதி பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி 10th டேட்டா என்ட்ரியில் நாம் இந்த லெசன் 4 அதோட கண்டினியூஷன் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் போல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4.5 போட்டிருக்காங்க, அதாவது புல்லட்டட் அண்ட் நம்பர்ட் லிஸ்ட்டு. ஸோ புல்லட்டட் அண்ட் நம்பர்ட் லிஸ்ட்னால் என்ன அப்படின்னா, புல்லட்டட் லிஸ்ட் அண்ட் நம்பர்ட் லிஸ்ட் ஆர் ஆஃபன் யூஸ் டு பிரிங் மெயின் பாயிண்ட்ஸ் டு ரீட் a reader attention. ஸோ இந்த புல்லட் மாதிரி போட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு இல்லை நம்பர் போட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்கனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ரீடர் படிக்கிறவங்க அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமாக படிக்கணும், அதுதான் அட்டென்ஷனோட படிக்கணும். அதுக்காக அந்த புல்லட்டும் நம்பரும் போடுறாங்க. 4.5.1 கிரியேட்டிங் அ புல்லட்டட் அண்ட் நம்பர்ட் லிஸ்ட். ஒரு புல்லட்டட் இல்லாட்டி ஒரு நம்பர் லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். டு கிரியேட் அ புல்லட்டட் ஆர் நம்பர் லிஸ்ட், யூஸ் த லிஸ்ட் features provided by Word. In this section, you will learn how to create a format bulleted and numbered list. ஸோ ஒரு புல்லட்டட் இல்லாட்டி நம்பர் லிஸ்ட்டு நீங்கள் செய்யணும், க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபீச்சர்ஸ் அந்த வேர்டுங்கிற சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், கிளிக் த புல்லட்டட் லிஸ்ட் பட்டன். ஸோ அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், பட்டன் பக்கத்தில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வேர்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒரு இமேஜ் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுதான் புல்லட்டட் லிஸ்ட் பட்டன்வாங்க. ஆர் நம்பர்ட் லிஸ்ட், இல்லையா உங்களுக்கு நம்பரில் வேணும்னாக்கா அந்த நம்பர் லிஸ்ட் அதுவும் பக்கத்துலேயே உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஆர் ஃபார்மேட்டிங் டூல் பார், அந்த ஃபார்மேட்டிங் டூல் பாரில் நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் இந்த இமேஜ் ரெண்டும் கிடைக்கும். டைப் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி அண்ட் ப்ரெஸ் என்டர். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டர் கொடுக்கணும். திஸ் வில் கிரியேட் அ நியூ புல்லட் ஆர் நம்பர் ஆன் த நெக்ஸ்ட் லைன். இப்படி என்டர் கொடுக்க போது அது என்ன ஆகுதுனாக்கா ஒரு புது புல்லட் இல்லாட்டி ஒரு புது நம்பர் லைனை உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட் லைனில். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ நியூ லைன் வித்தவுட் ஆடிங் another bullet or number, hold down the shift key while pressing the enter. ஸோ நீங்கள் என்டர் பட்டன் அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த புல்லட்டோ இல்லை நம்பரோ நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு டைப் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் அடிக்க தேவை கிடையாது. கண்டினியூ த தேர்ட் ஒன், கண்டினியூ டு டைப் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரெஸ் என்டர் ட்வைஸ் when you are finished typing to the end the list. ஸோ என்ன பண்ணணுனாக்கா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் இந்த டைப்பிங் என்ட்ரிஸை. அப்புறமா நீங்கள் என்டர் 2 டைம் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்களோட டைப்பிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு, அந்த லிஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். யூஸ் த இன்க்ரீஸ், அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் இண்டென்ட்டு அப்புறம் டிக்ரீஸ் இண்டென்ட் பட்டன்ஸ் ஆன் த ஃபார்மேட்டிங் டூல் பார்ஸ் டு கிரியேட் லிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் லெவல்ஸ். ஸோ நிறைய லெவலில் நீங்கள் டூல் பார்ஸை க்ரியேட் பண்ணணும். அந்த இதை க்ரியேட் பண்ணாக்கா என்னது ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணாக்கா நீங்கள் இந்த இன்க்ரீஸ் இண்டென்ட் இல்லை டிக்ரீஸ் இண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ டைப் த டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு, highlight the section and press the bulleted list or numbered list button to add the bullets or numbers. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹைலைட் செக்ஷனில் இல்லாட்டி அந்த புல்லட் லிஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டி நம்பர் லிஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த புல்லட் ஆர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணலாமுங்காங்க. தென் 4.5.2 கிரியேட்டிங் நெஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ நெஸ்டட் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, so to create a nested list such as numbered list inside of a bulleted list, follow these steps. ஸோ இப்போ சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். நம்ம நெஸ்டட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும்னாக்கா டைப் த லிஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ் த இன்டென்டேஷன் ஆஃப் த ஐட்டம்ஸ் தட் வில் மேக் அப் த நெக்ஸ்டட் லிஸ்ட் பை கிளிக்கிங் த இன்க்ரீஸ் இண்டென்ட் பட்டன் ஃபார் ஈச் டைம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டைப் பண்ணணும், அந்த இன்க்ரீஸ் இண்டென்ட்டை டைப் பண்ணணும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் இண்டென்ட்டில் டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெஸ்டட் லிஸ்ட் உங்களுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் இண்டென்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லிஸ்ட்டு, கீழே புல்லட்டட் நம்பர் லிஸ்ட்டு, நெஸ்டட் லிஸ்ட்டு, ஃபார்மேட்டிங் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைலைட் த ஐட்டம்ஸ் அண்ட் கிளிக் த நம்பர்ட் லிஸ்ட் பட்டன் ஆன் த ஃபார்மேட்டிங் டூல் பார்ஸ். ஸோ இந்த நம்பர்ட் லிஸ்ட் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும், அது வந்து உங்களுக்கு இந்த டூல் பார்ஸில் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பு அப்படி பண்ணுங்கிறாங்க. அப்புறம் 4.5.3 ஃபார்மேட்டிங் புல்லட்டட் அண்ட் நம்பர்ஸ் லிஸ்ட். இப்போ இந்த புல்லட்டட் அண்ட் நம்பர்ட் லிஸ்ட் வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, the bullet image and numbering format can be changed by using the bullets and numbering dialog box. ஸோ இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் டயலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த நம்பரிங் ஃபார்மேட்டை இல்லை புல்லட் இமேஜை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹைலைட் த என்டையர் லிஸ்ட் டு சேஞ்ச் ஆல் த புல்லட்ஸ் ஆர் நம்பர்ஸ் or place the cursor on one line within the list to change the single bullet. ஸோ நீங்கள் வந்து எல்லா லிஸ்ட்டையும் டோட்டல் எல்லா லிஸ்ட்டையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணணும். இந்த புல்லட்டாக இருந்தாலும் சரி, நம்பர் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணணும் அதை. அப்புறம் வந்து இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணாக்கா, கர்சரை வந்து அந்த லைனுக்கு மேலே வச்சு அந்த லிஸ்ட் எது சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த சிங்கிள் புல்லட்டை லிஸ்ட்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். Access the dialog box by selecting home. அதுக்கப்புறம் பேராகிராஃப்ஸ். ஹோமில் கிளிக் பண்ணிங்கன்னா பேராகிராஃப் வரும். சப்டாஸ்க் கிளப் மெனுவில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன் த மெயின் மெனு டேப் பார் ஆர் பை ரைட் கிளிக்கிங் வித்தின் த லிஸ்ட் அண்ட் செலக்டிங் புல்லட்ஸ் ஆர் நம்பரிங் கமாண்ட் ஃப்ரம் த ஷார்ட்கட் மெனு ஆஸ் பர் ரெக்வயர்மெண்ட். ஸோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோமில் போயிட்டு பேராகிராஃப்குள்ளே போனீங்கன்னாக்கா அந்த கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து புல்லட்ஸ் இல்லாட்டி நம்பரிங் கமாண்டை வந்து நாம் ஷார்ட்கட் மெனுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. தென் தேர்ட் ஒன், செலக்ட் த லிஸ்ட் ஸ்டைல் ஃப்ரம் ஒன் ஆஃப் த சாய்ஸஸ் கிவன் ஆர் கிளிக் த பிக்சர்ஸ் பட்டன்ஸ் டு சூஸ் அ டிஃப்ரெண்ட் ஐகான். Click the numbered tab to choose a numbered list style. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் சாய்ஸ், அதாவது ஏதோ ஒரு சாய்ஸை வந்து நீங்கள் அந்த லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்சருங்கிற ஒரு இதை வந்து பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா டிஃப்ரெண்ட் ஐகான் உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் டேப் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நம்பர் லிஸ்ட் வரும். கிளிக் ஓகே வென் ஃபினிஷ்ட். இதெல்லாம் முடிச்சாடி நீங்கள் ஓகேன்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட் 4.6 காப்பிங் டெக்ஸ்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் மூவிங், அதாவது கட்டிங் டெக்ஸ்ட், அதுக்கு சிசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 பேஜ் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். ஒரு காப்பி பண்ணது வந்து இன்னொரு இதில் வந்து நீங்கள் மூவ் பண்ணணும் இல்லாட்டி கட் பண்ணணுன்னாக்கா இந்த சிசர் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதுதான் ஷார்ட்கட்ஸ். Part of editing process of the text is copying and moving text to other location of your documents. You can use the copy and cut command to avoid retyping text in your document. This section deals with the use of clipboard in copying and moving text within the documents or other documents. ஸோ இந்த காப்பி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ஒன்று காப்பி பண்ணுவீங்க, இல்லாட்டி அதை வந்து கட் பண்ணி வேறு ஒரு இடத்துல அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்படி இருக்கும்போது காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா காப்பி பண்ண விஷயத்தை இன்னொரு நியூ பேஜில் போயிட்டு இல்லாட்டி அதே பேஜில் எங்கேயாவது நீங்கள் இன்சர்ட் பண்ணணுனாக்கா, கட் பண்ணணும், மூவ் பண்ணணுனாக்கா இந்த சிசருங்கிற ஒரு இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.6.1 The use of clipboard, copying text and moving cutting text. ஸோ இந்த காப்பிங் டெக்ஸ்ட்டும் மூவிங் இந்த கட்டிங் டெக்ஸ்ட்டுக்கும் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா, when you copy or cut text, the text is stored in an area of memory called clipboard and can be pasted back into the documents or into any other document. The last 12 elements that were cut or copied and placed into word clipboard. You can view the elements on your clipboard by selecting home, clipboard, subtext menu, command on the menu bar. என்னென்ன, இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கட் காப்பி பண்ணிங்கனாக்கா அது வந்து கிளிப்போர்டில் இருக்க மெமரியில் போய் சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கடைசியாக கட் பண்ண ஒரு 12 எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டில் எப்பயுமே இருக்கும். நீங்கள் அது எப்படி போய் பார்க்கணுன்னா, ஹோமுக்கு போயிட்டு அங்கே கிளிப்போர்டுன்னு இருக்கும், அங்கே போனீங்கன்னாக்கா சப்டாஸ்க் மெனுவில் வந்து இது எல்லாமே நீங்கள் கட் பண்ண விஷயம் 12 விஷயம் எல்லாமே கடைசி 12 விஷயம் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Place the mouse arrow over each elements in the clipboard to view the content of each items and click on an element to add its contents to the documents. Click paste all to add all of the items to documents
at once. Click the clear clipboard button. The icon with the X over the clipboard image to the clear and content of the clipboard. ஸோ நீங்கள் அந்த மவுஸோட ஆரோ வந்து இந்த கிளிப்போர்டில் வந்து நீங்கள் அந்த எலிமெண்ட் பக்கத்தில் நீங்கள் வச்சு கிளிக் பண்ணணும். வியூ பண்ணலாம், நீங்கள் கண்டென்ட்டெல்லாம் வியூ பண்ணலாம். என்னென்னாக்கா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா கண்டென்ட்ஸும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்ட் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அந்த பிக்சரில் போட்டிருக்கு பாருங்கள், பேஸ்ட் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டில் கிளியர் கிளிப்போர்டு, இந்த ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ண வாட்டி நீங்கள் கிளியர் கிளிப்போர்டு பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுங்கிற ஒரு இதில் இருக்கும், என்ன சிம்பிள் அதில் இருக்கும். அந்த கிளிப்போர்டு மேலே வந்து எக்ஸுங்கிற ஒரு எக்ஸுன்னு சொல்லலாம், இல்லை இன்ட்டுன்னு சொல்லலாம், அந்த ஒரு இமேஜ் அதில் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கண்டென்ட்டையும் கிளியர் பண்ணி விட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.6.2 மூவிங், அதாவது கட்டிங் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணுறதோ கட் பண்ணுறதோ அதை பற்றின ஸ்டெப்பு. மூவிங் டெக்ஸ்ட் மீன்ஸ் டு ரிமூவ், cut the selected text from one location and insert in another location. To move text from the steps given below. ஸோ மூவிங்னா என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இடத்துல கட் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து லொக்கேஷனில் போய் இன்சர்ட் பண்ணுறது தான் இந்த மூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை கட்டிங் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, the text, select the text that will be moved. ஃபஸ்ட்டு வந்து எந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஹோம், clipboard, subtask menu command on the menu bar, or click the cut button on the standard toolbars, or press Ctrl X keys. This will move the text to the clipboard. ஸோ நீங்கள் வந்து ஹோமை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளிப்போர்டுங்கிற சப்டாஸ்க் மெனுவில் வந்து உங்களுக்கு கமாண்ட் மெனு பாரில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கட் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் Ctrl+X கீயை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். இது வந்து என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து கிளிப்போர்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு பேஸ்ட் கட் டெக்ஸ்ட், அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுதான் கட் டெக்ஸ்ட். மூவ் த கர்சர் டு த லொக்கேஷன் யூ வாண்ட் டு மூவ் the text and select home, clipboard, subtask menu command and on the menu bar. Click the paste button on the standard toolbars or press Ctrl V keys. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட் பண்ணணுன்னாக்கா, கட் பண்ண டெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணணுனாக்கா அங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அந்த கர்சரை வந்து அங்கே மூவ் பண்ணிட்டு லொக்கேஷன் கரெக்டாக மூவ் பண்ணிட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டையும் மூவ் பண்ணி விட்டுட்டு ஹோமுக்கு போய் செலக்ட் பண்ணணும். கிளிப்போர்டு சப்டாஸ்க் மெனு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெனு பாரில் கிளிக் பேஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த பேஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பார் வரும். அதில் பார்த்தீங்கன்னா Ctrl V கீ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது பேஸ்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. டு மூவ் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஆர் ஷார்ட் டிஸ்டன்ஸ், a drag and drop method may be quicker. Highlight to the text you want to move, click the selection with the mouse, drag the selection to the new location and realize the mouse பட்டன். இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல குயிக்காக நவுத்தோம்னாக்கா அந்த கர்சர் பட்டனை வச்சு நீங்கள் அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் வாங்க இழுத்து ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ணுறது, அது வந்து குயிக்கரான மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மவுஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி செலெக்ஷனான ஏரியா லொக்கேஷனில் போய் அந்த மவுஸை ரிலீஸ் பண்ணிங்கனாக்கா அந்த டெக்ஸ்ட் அங்கே போய் லொக்கேஷனில் இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4.6.3 காப்பிங் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறது, அது இமேஜில் போட்டிருக்கேன் பாருங்கள். காப்பிங் டெக்ஸ்ட் மீன்ஸ் மேக் காப்பி த செலக்டட் டெக்ஸ்ட் இன்சர்ட் இந்த அனதர் லொக்கேஷன். இது ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருக்க டெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம கொண்டு போய் வைக்கிறது தான் காப்பிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதுதான் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செலக்ட் த டெக்ஸ்ட் தட் வில் பி ரிமூவ்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் எந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. தென் செலக்ட் ஹோம் இன் கிளிப்போர்ட், சப்டாஸ்க் மெனு கமாண்ட் ஆன் த மெனு பார், or click the cut button on the standard toolbars or press Ctrl X keys. This will move the text to the clipboard. ஸோ என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஹோம் பட்டனை செலக்ட் பண்ணணும். அப்புறம் கிளிப்போர்டு வந்து மெனு உங்களுக்கு வரும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பட்டனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸில் அது இருக்கும். அப்புறம் ப்ரெஸ் Ctrl and X ஒட்டுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிப்போர்ட்லேருந்து மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹோமுக்கு போயிட்டு மறுபடியும் கிளிப்போர்டில் போயிட்டு நீங்கள் காப்பி பட்டன் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸில் இருக்கும். அங்கே போயிட்டு Ctrl C கொடுக்கும்போது நீங்கள் ரிமூவ் பண்ண ஒரு அந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகிடும் நீங்கள் நினச்ச இடத்துல. Next 4.7 spelling and grammar. The spelling and grammar checkers
checks the misspelled words or grammar errors. The red wavy lines will appear underneath misspelled words. The green wavy line will appear underneath grammatic errors. These sections deals with the concept and commanding of spelling and grammar correction of your document. இப்போ நீங்கள் ஒரு எம்எஸ் வேர்டில் நீங்கள் டைப் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் தப்பான ஒரு ஸ்பெல்லிங் எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா அதுதான் மிஸ்பெல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போனா உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா அங்கே அந்த வார்த்தை கீழே ரெட் கலரில் அப்படியே வேவ்ஸ் போகிற மாதிரி ஒரு லைன் உருவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நீங்கள் அந்த வார்த்தையை தப்பாக ஸ்பெல்லிங் போட்டிங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலரில் அதே மாதிரி ஒரு லைன் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா நீங்கள் கிராமர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அது ஸ்பெல்லிங் ஓரளவுக்கு கரெக்டாக, நான் கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் கரெக்டாக கிராமர் மிஸ்டேக்கு, கேனுக்கு கான்ட்டுன்னு போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ கிராமர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஏக்கு ஆஸ்ன்னு போட்டிருப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செக்ஷன் பார்த்திங்கனாக்கா எதுக்குனாக்கா கரெக்ஷன்ஸ்க்காக தான், மெயினாக ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் கரெக்ஷன்ஸ்க்காக தான் இது இருக்குது அப்படிங்கிறாங்க. Word will automatically check for the spelling and grammar errors as you type unless you turn its feature off. Spelling errors are noted in the document with the red underline. Grammar errors are indicated in the green underline. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டைப் பண்ண ஸ்பெல்லிங் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும் முக்காசி. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும், அதை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம டைப் படிக்கும்போது பார்த்துருப்போம். ஸோ கீழே இருக்க பிக்சரில் அதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் எரர் F7 போட்டிருக்காங்க. இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாக்கா நீங்கள் தப்பாக அடிச்சு கூட அது காட்டாது, கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் அது காட்டாது. To use the spelling and grammar checkers, follow these steps. இப்போ இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோக்கா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு, செலக்ட் பட்டன் ஃப்ரம் த மெயின் டேப் பார் ஆர் ப்ரெஸ் F7 பட்டன் ஆன் த கீபோர்டு. ஸோ கீபோர்டில் பார்த்தீங்கன்னாக்கா F7 பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்படின்னா மெயின் பாரில் போயிட்டு நம்ம செலக்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். செகண்ட் ஒன், த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் டயலாக் பாக்ஸ் வில் நோட்டிஃபை யூ of the first mistake in the document and misspelled words will be highlighted in red. ஸோ ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அந்த டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணினாக்கா அது என்ன நோட்டிஃபை பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா இல்லை கிராமர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா வந்து அந்த டாக்குமெண்ட்லேருந்து உங்களுக்கு ரெட் கலரில் காட்டுறது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது வந்து உங்களுக்கு காட்டும். If the words is spelled correctly, click ignore button and click ignore all button if the words appear more than once in the document. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் அது வந்து காட்டுது சிவப்பு பட்டன், சிவப்பாக உங்களுக்கு லைன் காட்டுது அப்படின்னாக்கா அந்த வார்த்தைக்கு கீழே நீங்கள் இக்னோர் பட்டன் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அது அதே மாதிரி அதே டாக்குமெண்ட்டில் அந்த வேர்டு அடிக்கடி வருது வாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சிவப்பு கலர் லைனாக இருக்குனாக்கா நீங்கள் இக்னோர் ஆல்னு ஒட்டுக்காகவே கொடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாக்ஸு, இப்படி தான் இருக்கும். ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இங்கிலீஷ் யூஎஸ்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே தான் நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்ற வேண்டியதாக இருக்கும். Fourth, if the word is spelled incorrect, choose one of the suggested spellings in the suggestion box and click the change button or change all button to correct all occurrence of the word in the document. If the correct spelling is not suggested, enter the correct spelling in the not in dictionary box and click the change button. இப்போ உங்களுக்கு வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக இருக்குது அப்படின்னா, தப்பாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெல்லிங்கில் போய் சஜஷன் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். இல்லாட்டி சேஞ்ச் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா வேர்டும் பார்த்திங்கனாக்கா கரெக்ட் ஆல் வேர்டுங்கிற மாதிரி அக்கரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பெல்லிங் பார்த்திங்கனாக்கா சஜஸ்ட் பண்ணணும், இல்லை கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து உங்களுக்கு கிடைக்கணுனாக்கா நாட் இன் டிக்ஷனரி பாக்ஸ் இல்லாட்டி நீங்கள் சேஞ்சுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங்கை வந்து சொல்லலை, அந்த டாக்குமெண்ட்டில் கம்ப்யூட்டர் சொல்லலை அப்படின்னாக்கா நாட் இன் டிக்ஷனரி, அப்படி இல்லைனாக்கா சேஞ்ச் பட்டனை நாம் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. If the word is spelled correctly to the and will appear in many documents you type such as your name, click the add button to add the word in the dictionary so that it will no longer appear as a misspelled word. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தை உங்கள் டாக்குமெண்ட்டில் அடிக்கடி வருது, உங்கள் பேராகவே கூட இருக்கலாம். அப்படிங்கிறபோது நீங்கள் ஆட் பட்டன் கொடுத்துட்டிங்கனாக்கா மறுபடியும் அந்த இது டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
As long as check grammar box is checked in the spelling and grammar dialog box, Word will check the grammar of the document in addition to the spelling. If you do not want the grammar checked, remove the check mark from this box. Otherwise, follow these steps to correcting the grammar. இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராமர் செக் பண்ண தேவையில்லை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறம்போது நீங்கள் வந்து இதை செக் பாக்ஸை வந்து உள்ளே போய் இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் டயலாக் பாக்ஸை வந்து நீங்கள் செக் பாக்ஸ் வந்து அன்செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து அது திருத்தி கொடுக்காது, அந்த மாதிரி ஹைலைட்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ இருக்க ஸ்டெப்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இஃப் யூ ஃபைண்ட் த கிராமர் மிஸ்டேக் இட் வில் பி ஷோர் இன் த பாக்ஸ் அட் த ஸ்பெல்லிங் எரர். திஸ் மிஸ்டேக் இஸ் ஹைலைட் இன் த க்ரீன் டெக்ஸ்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமர் மிஸ்டேக்னா க்ரீன் லைன் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவரல் சஜஷன் மே பி கிவன் இன் த சஜஷன் பாக்ஸ். செலக்ட் த கரெக்ஷன் அண்ட் பெஸ்ட் அப்ளைஸ் கிளிக் செய்து. சப்போஸ் கம்ப்யூட்டர் சஜஷன் கொடுக்குது இந்த ஸ்பெல்லிங் அப்படின்னாக்கா நிறைய சஜஷன் கொடுக்கும், நமக்கு தேவையான சஜஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இஃப் நோ கரெக்ஷன் இஸ் நீடட், வேர்ட் இஸ் ஆஃபன் ராங் மோர் தேன் இட் இஸ் ரைட், கிளிக் த இக்னோர் பட்டன். ஸோ வேர்டில் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய தப்பான ஸ்பெல்லிங்ஸ் தான் இருக்கும் கரெக்டான ஸ்பெல்லிங்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு தேவையில்லைனாக்கா அது இக்னோர்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 4.8 பேஜ் ஃபார்மேட்டிங். இப்போ பேஜ் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இன் திஸ் செக்ஷன் யூ வில் லேர்ன் த டிசைனிங் பேஜஸ் சூட்டிங் டு யோர் நீட்ஸ்.